Karthika Subburaj சார், Surya சார், அப்புறம் நம்ம சார்லி, நம்ம சேகர் சார், டப்பிங் ஆர்டிஸ்ட் சேகர் சார், விஜயகுமார் சார், இயக்குனர் கிரண்ராஜ் சார், நண்பர் நவீன் பால் இசையமைப்பாளர் வரல, அவருக்கு இங்கேருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு தமிழ் சார்ந்த உணர்வோடு சொல்லணும் அப்படின்னா நல்ல அனுபவம். 4 பாடல்கள் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். டீசர் பாடல், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க இந்த சோலோ மேன் டார்ச்சர் சாங்கு, அதுக்கு பிறகு ஒரு பவுண்டிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பேபி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பேபி சாங்லாம் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது வந்து இயக்குனர் கிரண்ராஜ் சார் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 3 கேரக்டரை எனக்குள்ளே அடாப்ட் பண்ணி அந்த பாடலை எழுதுங்கன்னாரு. அதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடல் பதிவுக்கும் நான் ஸ்டுடியோவில் போய் இருந்து நிறுத்தி நிதானமாக நாங்கள் அவர் எப்படி கிரண்ராஜ் சார் செதுக்கி இந்த படத்தை பண்ணாரோ நானும் பாடல்கள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு உன்னதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம இசையமைப்பாளர் நவீன் பால் சாருக்கும் கிரண்ராஜ் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீமில் பாடல் வரிகள் இந்தளவுக்கு வந்ததுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் நிமிஷா, அப்புறம் நாகராஜ் சர்மா, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். சமீபத்தில் மொழி மாற்று படம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் 1, கேஜிஎஃப் சாப்டர் 2 இந்த பாடல்கள் எல்லாம் நான் தான் எழுதினேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த பாடல்கள் வந்து ஒரு நேரடி தமிழ் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைச்சதை பார்த்தோன்னே நான் ஒரே காலகட்டத்தில் தான் இந்த பாடலை எழுதிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் கேஜிஎஃப்புக்கு போய் கோபமாக பாடல்கள் எழுதிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் போய் 777 சார்லிக்கு சாந்தமாக எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கே உணர்வுகளை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒரு சார்லிக்கும் அந்த தர்மாவுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப நான் மைனூட்டாக எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது இந்த 4 பாடல்கள். அப்படிங்கும்போது இதில் உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தளம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாடல்கள் மிகப்பெரிய ஆசான்களாம் எழுதியிருக்காங்க. இந்த 4 பாடல்களையுமே நான் வந்து செல்லப்பிராணிக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உணர்வை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சுச்சுவேஷனுமே இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட ஊழல், அதுக்குள்ளே வந்த காதல், அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோகம், இதுகளைத்தான் மையப்படுத்தியே எழுதியிருக்கேன். வேறு ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினிக்கோ அந்த சுச்சுவேஷனில் நார்மலாக எழுதுன மாதிரி எழுதலை. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த நவீன் பால் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லி இந்த படத்தை வந்து நல்ல முறையில் தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றிக்கு வரணும். அதுக்கு ஊடகத்துறை அனைத்து மக்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். வணக்கம். My name is Sangeeta Sringeri and I'm playing Devika Aradhya in 777 Charlie. All I would like to say about my experience would be like not everyone gets a chance to work with a dog in their film, and working with Charlie has been an extremely unique experience for me and probably for everyone in the team. And more than that, I'm extremely proud to be the part of this team. The team has everyone, they are like who is perfect in their field, be it our director Kiran Raj sir, our producer come hero Rakshit Shetty sir, or our DOP Arvind Kashyap sir, Prateek sir who has edited this film, Nobin sir who has given the music to this film. Everyone has done an amazing job. More than being Devika in this film, I'm just happy and I feel lucky that I have been chosen to play a small character in this film, because this movie is an emotion and everyone is going to travel with Dharma and Charlie throughout from Mysore to Kashmir, and they will travel that to your heart. Thank you so much. First, thanks for coming. I think ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு. நாங்கள் எஸ்பெஷலி ஷோன்மேட்ஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் பேக். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து இட் இஸ் ரிவைவிங் பேக் ஆஃப்டர் திஸ் கொரோனா. ஸோ ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ நன்றி, எல்லாருமே வந்ததுக்கு நன்றி. ஸோ
இந்த படம் எஸ்பெஷலி எப்படின்னா, நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பவன் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறமும் பவன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜெர்னி ஸோ ஃபார். ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஆல்வேஸ் தர் இஸ் ஒரு கனெக்ட் வித் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்னும் லைக் ஈவன் புனித் ராஜ்குமார் சார் இருந்தப்போ கூட வி ஹவ் மெட் ஃபியூ டைம்ஸ். அண்ட் தென் த்ரூ பவன் ஐ சா ஃபில்ம், அதாவது ரக்ஷித்தோட உழுதுவர் கண்டட்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் செமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ ஐ காட் கனெக்டட். அந்த ரக்ஷித் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பேஷனேட்டான ஒரு டீம். ரக்ஷித் ஹிம்செல்ஃப் இஸ் அ ரைட்டர், டிரெக்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ப்ளஸ் அவங்க டீமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரிஷப்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ஃபன் டீம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி பேஷனேட் டீம். ஏன்னா எப்போ நாங்கள் நிறையா வாட்டி பெங்களூர் போனப்போ அவர் ஆஃபீஸ்க்கும் அவர் வீட்டுக்கும் போய் நிறையா பேசிகிட்டு இருப்போம். அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, பயங்கரமாக பெருசாக ட்ரீம் பண்ணுற ஒரு பர்சன். சினிமா பற்றி தான் எப்போவுமே பேசுவார். ஐ மீன் எங்களோட டிஸ்கஷன் எல்லாமே மோஸ்ட்லி அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ வாண்ட் டு டூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி பேஷனேட், வெரி அவரோட கனவுகள் நிறையா பெருசாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டப்போ 777 சார்லி அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன், ஏன்னா ரக்ஷித்தோட ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த ஒரு கேங்ஸ்டர் இந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ 777 சார்லினோட நான் சரி ஓகே நாட் 7 ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். அது ஒரு த்ரில்லர் படமாக தான் இருக்கும், இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் சார்லின்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அப்புறம் நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பவன் வந்து சொன்னார், இது மாதிரி தெர் இஸ் ஒரு 777 சார்லியோட ஒரு 15 மினிட் கட் ஒன்று இருக்குது, அது பார்க்குறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து அந்த உழுது மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு அழகான அந்த 15 நிமிஷம் கட்டு தான் நான் பார்த்தேன். அந்த கட்டு தான் இப்போ ஆக்சுவலி சூர்யா சாருக்கும் போட்டு காமிச்சோம். ஸோ அதை பார்த்துட்டு ஐ வாஸ் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ குடன்ட் டாக். அந்த ஒரு எமோஷன் ஒன்று வந்துச்சு. அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ ஃபீல் ஆல் த எமோஷன்ஸ். அதாவது வந்து ஏன்னா பேசிக்காக வந்து ஐ திங்க் உலகத்துலேயே வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ்ன்ற ஒரு எமோஷன் தான் ரொம்ப முக்கியமான எமோஷன். அண்ட் ஐ திங்க் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை ஐ திங்க் டாக் கேன் கிவ் ஆல்வேஸ். அந்த ஃபீலை வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ லாஃப், தே மேட் மீ க்ரை, எவ்ரிதிங். ஸோ உடனே நான் பவன்கிட்ட சொன்னேன், உடனே கார்த்திகேயன் கால் பண்ணிட்டு செம்மையாக ஒரு படம் இருக்குது அண்ட் தே வாண்ட் டு ரிலீஸ் இன் தமிழ். டெஃபினட்டாக நம்ம வி வாண்ட் டு பி அசோசியேட்டட் எனி காஸ்ட். அதாவது வந்து நம்ம எப்படியோ இதில் அசோசியேட் ஆகணும் அப்படின்னா. பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் பண்ணதுலேருந்து நான், கார்த்திகேயன், கல்யாண், பவன் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாமே வி வில் பி ஆல்வேஸ் டெல்லிங், நம்ம வந்து இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஆரம்பித்து இது பண்ணாலும் வந்து வி ஆல்வேஸ் வாண்டட் சம் ஃபில்ம்ஸ். நம்ம எல்லாருமே வந்து பின்னாடி வந்து ஓகே இந்த கம்பெனியில் இந்த படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு நம்ம பெருமைப்படுற மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். அண்டு ஐ திங்க் ஒவ்வொரு படம் நாங்கள் பண்ணுறதும் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஸோஃபார் நிறையா படங்கள் நல்லதாக அமைஞ்சிருக்கு. நிறையா படம் நாங்கள் நினச்ச மாதிரி வரல, இது எல்லாமே இருக்கும். பட் திஸ் இஸ் ஒன் ஃபில்ம், 777 சார்லி இஸ் ஒன் ஃபில்ம் விச் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, எங்கள் டீம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வி ஆல் வில் சே இந்த படத்தோடு நாங்கள் அசோசியேட் ஆனதுக்கு வி ஆர் ஃபீலிங் வெரி வெரி content, satisfied, happy, successful already. So thanks Rakshit for giving us a chance to be associated with this beautiful film. And I think நிறையா நம்ம படத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கிரண் வந்து கிரண்ணையும் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிரண் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ சரி ஒரு பெரிய ஆள் இருப்பாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கிரண் பார்க்கும் கிரணோட ஃபஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐ திங்க் இந்த படம் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி பீட்ஸா நான் பண்ணப்போ என்னோடய ஃபஸ்ட் படம் பண்ணுறப்போ ஒரு சீன் வச்சுருந்தேன், ஒரு டாக் வச்சு ஒரு சீன் வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து லிட்டரலாக நான் அழுதுட்டேன். அதாவது வந்து ஏன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியான டேஸில் ஷூட் பண்ணணும், ஒரு நாள் ஷூட் பண்ண முடியாது, ஐ மீன் ஒரு நாள் கூட ஷூட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு டாக் வச்சு அந்த சீன்லாம் பெருசாலாம் இல்லை, அந்த டாக் வந்து குலைக்கணும், அது விஜய் சேதுபதி பார்ப்பார், பயப்படுவார், அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. அந்த கால் ஷீட் எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகி அப்போ அடுத்த நாள் அந்த சீனே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போனேன். எப்படி இதை பண்ணீங்கன்னு தெரில சத்தியமாக. அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து I think you are also like so passionate, but you are also so lucky to have some producer like Rakshit. ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த டீம் and I think entire team to have so much time and even it will cost money. அதுக்கு ஒரு கால் ஷீட் எக்ஸ்ட்ரா செலவாகும், எல்லாத்தையும் மீறி they all wanted that
a beautiful story to be told in the film. அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவில் they all done a great film and we are very happy. டெஃபினட்டாக வந்து இந்த படம் ஐ திங்க் இது ஒரு யூனிவர்சலான ஒரு எமோஷன், அதாவது ஒரு யூனிவர்சலான ஒரு ஃபீலிங். சில படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லைஃப் பற்றின ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லுவாங்களே, ஒரு ரியல் ஃபீல் குட் ஒரு ஃபீல் வரும். ஐ திங்க் சில படங்கள் லைக் ஒரு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் பார்த்தோன்னா அது பார்த்து முடியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விஷயங்கள்லாம் தோணலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபீல், ஒரு எமோஷன் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் ஃபார் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா டெஃபினட்டாக திஸ் வில் மேக் யூ உங்கள் லைஃப்பை நீங்களே வந்து அழகாக பார்க்காது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏன்னா ஒரு சினிமாவோட அழகே அதை நான் வந்து உங்கள் லைஃப்பை பற்றின சில விஷயங்கள் யோசிக்கலாம். அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் இட். அண்ட் கண்டிப்பாக வி நீட் யுவர் சப்போர்ட். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸும் நல்ல விஷயங்களும் எழுதுங்க. ஸோ தட் திங்க் மெனி பீப்புள் வில் see this film. அண்ட் ஐம் வெரி ஷுர், ஏன்னா இந்த படம் பெரிய லெவலில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஹியர், நாட் ஓன்லி இன் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஆல் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். அண்ட் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் June 3rd விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் ஹேவிங் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். அதுலேருந்து June 10th நாங்கள் 1 week கழிச்சு வரோம். ஸோ டெஃபினெட்லி இட் பி a challenge to have good theatres and make people, மக்கள் வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அலையை க்ரியேட் பண்ணும். அதாவது வந்து ஒரு மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நான் ஒரு நல்ல நடிகனாக ஒரு செரிஷாகிக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் விதை போட்ட கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் இந்த ஸ்டோன் பெஞ்ச் சிஇஓ மச்சான் கார்த்திக் சாருக்கும், சார்லி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் ரக்ஷித் ஷெட்டி சாருக்கும், டைரக்டருக்கும், எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் அது வந்து எல்லாரும் மனதிலும் போய் அமரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சார்லி 777. ஏன்னா நான் இப்போ பார்த்தேன், அவர் வந்து அப்படியே பொசிஷன் கூட கரெக்டாக உட்காந்து ஸ்டேஜில் அவர் உட்காந்துருக்காரு. அப்படி சாதாரண அங்கே போய் டைரக்டரோட உட்கார்றாரு. டைரக்டர் கையில் தண்ணி ஊற்றி அதுக்கு கொடுக்குறாரு. அது அது நக்கி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது மோர் தென் அ மூவி, அவங்க வந்து அந்த ஒரு லைஃபாக வாழ்ந்துருக்காங்கன்றத என்னாலே பார்க்க முடியுது. ஸோ அமேஸ்டு. இங்கே உட்காந்துருந்தவன் அங்கே வந்த இவர் வந்தால் டேரக்டர் வந்தால் கூட வந்து படுத்துக்குது. அங்கே வந்து உட்காந்தாருன்னா அவர் கூட உட்காந்து கையில் அவர் தண்ணி கொடுக்குறாரு, ஏதோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சார் படம் அப்ரூவ் சார். இது நீங்கள் ஒரு மேக்கிங்கே இவ்வளோ தூரம் ஒரு அஃபெக்ஷனேட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் சார். டெஃபினட்டாக ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மனசில் இருந்து உண்மையாக ஒரு மனசில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ விரும்பி ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோமோ அது வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். உலகத்தில் இருந்து எல்லாத்தையுமே அதுக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல கதையை மனசோடு பண்ணியிருக்கீங்க. ஐ கேன் see you ஒரு விஷயத்தை இவ்வளோ ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் அணுகக்கூடிய ஒரு ஆளாக டைரக்டர் நான் பார்க்குறேன். நான் அந்த எண்ணம் தான், அந்த உங்கள் தாட்டு தான் அதுக்கு நல்ல ஆக்டரையும் நல்லா டெடிகேட். பாருங்கள், எங்கேயோ போய் கடைசியில் அவர்கிட்ட வந்திருக்கு பாருங்கள். அது எல்லாமே டெஸ்டினி தான். அது வந்து அப்போது வந்து நான் நினச்சேன் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்காங்க படம். இந்தியாவில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஸ்கேல். அது சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாம்புக்கு போய் பால் ஊற்றுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் வந்து அதோட மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பாம்புக்கு போய் எல்லாரும் பால் ஊற்றுறாது. நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியனோட சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பிறவிகள் எடுப்பாங்க மனுஷங்க. அடுத்து இந்த பிறவி எடுக்கிறான், இவன் அந்த பிறவி எடுக்கிறான். இப்போ அடுத்த பிறவியில் நான் வந்து ஒரு புலியாக பிறப்பான், ஒருத்தன் அடுத்த பிறவியில் வந்து ஒரு ஈயாக பிறப்பான், ஒருத்தன் அடுத்த பிறவியில் ஒரு நாயாக பிறப்பான், அதுக்கு ஒரு எலியாக பிறப்பான், பாம்பாக பிறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மேபி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த சார்லி உள்ள இன்னைக்கு இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன்.
என்னன்னா அந்த ட்ரெயிலரில் அவன் திரும்பி பார்க்குறதும் அவன் கொடுக்குற ரியாக்ஷனும் ஸோ அமேஸ்ட். அது சக்தி சார் சொன்ன மாதிரி அவன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் டெஃபினட்டாக. ஸோ சம் கிரேட் சோல் would have gone into him for sure-ங்க. அதனால தான் உங்களோட தாட்டும் இந்த அதுக்கு தேடி வந்திருக்குங்க. அது டெஃபினட்டாக நான் இதெல்லாம் சில ஃபீல் பண்ண முடியுமா இல்லையா? இது அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம when we keep so much love in something, இந்த டோட்டல் யூனிவர்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உலகம் ரொம்ப சிறுசாயிடுச்சு. பேன் இண்டியன் மட்டும் இல்லைங்க, நல்லா இப்போலாம் சைனா ஜப்பான்லாம் கூட படம் ரிலீஸ் ஆகுது, ஹாலிவுட்டெல்லாம் போகுது. எல்லாமே பேரியரில் எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அது உலகம் பூரா எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக சார்லி ஒரு சிறந்த ஒரு கண்டென்ட். எல்லாருமே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் டாக்டராக நடித்த அவரும் பெரிய டைரக்டர்னு சொன்னாங்க. ஐ ஹவ் நாட் சீன் யுவர் ஃபிலிம் சார், பட் ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் யுவர் ஃபிலிம் சூன். சார் கூட டைரக்டர் சார் சொன்னார், நான் கண்டிப்பாக அதை நான் பார்க்குறேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது மச்சான் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நான் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அப்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நான் போய் சொன்னேன், இந்த கம்பெனி கண்டிப்பாக உலகளாவிய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குண்டான வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக விதை போட்டுட்ருக்காரு மச்சான் கார்த்திக் சார். அவர் கண்டிப்பாக அதை உலகம் பூரா கொண்டு ஒரு சிறந்த ஒரு கம்பெனியாக அன்றைக்கி ஒரு வார்னர் பிரதர்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக அதை கொண்டு வந்துடுவார்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது மேலும் மேலும் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்க என்றைக்குமே சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை அவங்க மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மோர் தேன் மணி, மோர் தேன் எனிதிங், இந்த கண்டென்ட் கொண்டு எப்படியாவது மக்களுக்கு சேர்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பேஷனேட்டான அந்த முடிவு தான். அதை நான் டெஃபினட்டாக நான் சந்தோஷப்படுறேன். அது ஸ்டோன் பெஞ்சில் ஒரு மரியாதையான ஒரு படமாக இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்தி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நல்லா இப்படி ஒரு இனோவேட்டிவான ஃபில்மை நீங்கள் கைகோர்த்து எல்லாருமா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி அந்த பிஸ்னஸுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். டெஃபினட்டாக உலகம் அங்கே அதன் காலடியில் இருக்கும். டெஃபினட்டாக அது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு படமாக இது வந்திருக்குது. நான் கூட மான்ஸ்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டைமில். ஒரு எலியோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் அவர் ரொம்ப நெல்சன் சார் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டைரக்டர். உங்களை மாதிரி ரொம்ப பேஷனேட்டான டைரக்டர் அவர். பட்டு எனக்கும் எலிக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது, எல்லாம் கட்டவே ஷார்ட்ஸாகவே இருக்கும். ஆனால் இதை நம்ம சார்லியை வச்சுக்கிட்டு நீங்கள் அது ஃபுல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷெட்டி சாரோடைய கன்விக்ஷனை நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் வந்திருக்கும்போது அதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களையும் முதலீடுகளையும் போட்டு அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பே பண்ணி அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் 5 லாங்குவேஜ் டப் பண்ணி அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணியிருந்தேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரக்ஷித் ஷெட்டி சார்கிட்ட நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அதிகமாக அவர் படம் பார்க்கல, கிரிக்கி பார்ட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டைம் பார்த்ததில்லை. ஒரு சீசன்டு ஆக்டராக இருக்கீங்க சார். உண்மையாகவே ரியலி ஐ அட்மையர் யுவர் ஆக்டிங். டெஃபினட்டாக ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது இன்னைக்கு என்னப்பா கண்ட நாய் உள்ளோட்டுருக்கு, யார்ப்பா விட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஆம்புலன்ஸ் பின்னாடியே அந்த நாய் ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் ஒரு ரியாக்ஷன். கண்டிப்பாக ஒரு ஆக்டராக அந்த இடத்துல நம்மளாம் இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துவாருன்னா டெஃபினட்டாக அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்புறம் பேசாமல் அப்படி பார்க்குறாருங்க. அதில் அந்த 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 சார்லி மேலே அவருக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட் அந்த கனெக்டை அவர் அதில் கண்ணில் காட்டுறாரு. ஐபால் மூவ் ஆகலை, ஃபேஸ் நகரலை, புருவம் அசையலை, அப்படியே கொடுக்குறாரு. இந்த ஒரு குவாலிட்டியை நான் மோகன்லால் சார்கிட்ட பார்த்துருக்கேன், அப்புறம் சார்கிட்ட பார்க்குறேன்.
ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார். டெஃபினட்டாக யூஆர் வெரி கிரேட் ஆக்டர் அண்ட் நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ட்ரெயிலில் படம் பார்க்கல, பட் ட்ரெயிலர்லேயே நிறையா மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக ஹீரோயினை பொறுத்தளவில் இந்த மாதிரி படங்களை மாட்டுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல படங்கள் ஃப்யூச்சரில் கிடைக்கும். கண்டிப்பாக யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்வீட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. காட் வில் பிளெஸ் யூ வித் மெனி ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தமிழக மக்கள் என்றைக்குமே ஒரு நல்ல படத்துக்கு வந்து வரவேற்பு கம்மியாக கொடுத்ததே கிடையாது. சார்லி 777க்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணுன்றத தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் பற்றி நிறையா சொல்லணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டோன் பெஞ்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி வேற ஒரு மொழி படம் தமிழில் டப் பண்ணி 2019 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு படத்தை கார்த்திக் சார் வந்து படம் பார்க்க வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சோட படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அதோடைய பாதிப்புங்கிறது வந்து சில பல நாட்களுக்கு கன்னியூ ஆச்சு. நான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு என்னால் கொஞ்சம் நேரம் பேசவே முடியல. அப்படி ஒரு பாதிப்பை வந்து அந்த படம் கொடுத்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தரம் கூட அதை ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு படம். நான் அதை வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு கார்த்திக் சார்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னேன்னா, சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இந்த படம், ஒரு மாற்று மொழி படம். இதை கொண்டாந்து தேட்டரில் ப்ரெசன்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ட் ஆகும். இன்றைக்கி வந்து மாற்று மொழியிலேருந்து வந்த ஒரு படத்தை எத்தனை ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஷோவில் வந்து உட்காருவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள வியாபாரத்தோட ஃப்ளோவில் அந்த ஃபஸ்ட் ஷோ அல்லது ஃபஸ்ட் டேயில் வர கலெக்ஷன் வராட்டினா நம்மளால் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி மினிமம் வந்து ஒரு 100 தேட்ரு போட்டோம்னாலே ஒரு 30 to 40 lakhs வந்துட்டு ஈஸியாக ஆயிடுது. அப்படிங்கிறப்ப கார்த்திக் சார் சொல்கிறாங்க, டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடணும்னு விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் சார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு எதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு ஆகச்சிறந்த படம். ஆனால் எனக்கு இதில் ஒரு கடமை இருக்குது. என்னால் இந்த படத்தை நீங்கள் இது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை என்னால் ஒரு தேட்டர்லேருந்து எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா என்னங்கிறதுல எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வியாபாரத்தை எல்லாம் விட்டுருங்க, இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆசைப்படுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, வியாபாரம் இதையெல்லாம் விட்டுருங்க, எனக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவருடைய மைத்துனர் கார்த்திக் சார்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே இன்டென்ஷன், நல்ல படம், இப்படி ஒரு படம் தமிழில் வரட்டும், தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும் சார். நம்ம போட்ட ஸ்பெண்ட் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எனக்கு நான் திருப்பி வந்து என்னால் வந்து என்னென்னா, அந்த படத்தை வந்து அந்த படத்தோட பாதிப்புலேருந்து நான் வெளியிலே வரல. ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமேங்கிறப்ப எனக்கு அதில் உள்ள வியாபாரம் மூலியமாக எனக்கு இருக்க சிக்கலை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு பேஷனேட்டான ஆள் கார்த்திக் சுப்ராஜ் சார். அந்த படம் அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் ஃபஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 years போயிடுச்சு. ஒரு படத்தை, மாற்றுமொழி படத்தை நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணனாலும் அந்த பைசா வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது வந்து வரம். அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாத டைரக்டர் இல்லை, அந்த மாதிரியான ஒரு தாக்கம். இதுக்கு அடுத்தது ஸ்டோன் பெஞ்சிலேருந்து அடுத்த ஒரு படத்தோட நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே கிடையாது, என்ன வேணால், அதாவது வியாபார டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சொன்னேன். இல்லை நீங்கள் அந்த படத்தை பார்த்துடுங்க, படத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளோ நல்ல படமாக இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு சார்லி பார்த்தேன்.
எனக்கு ஜென்ரலாக வந்து டாக் இதில் கொஞ்சம் அலர்ஜி. வீட்டில் வந்து லாக்டவுன் டைமில் குட்டி பாப்பா கஷ்டப்பட்டு என் வீட்டில் வந்து ஒரு பப்பி வாங்கினா கூட அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ வேலை பார்த்தேன் நான். இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த படத்தில் ஒரு கனெக்ட், அதை சொன்னாங்கல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு கேஜிஎஃப் மாதிரியான படம் வந்து ஒட்டுமொத்த கோவத்தை காட்டும்போது ஒரு அன்பின் பரிமாணத்தை, அது வந்து டைரக்டராக இருக்கட்டும், அதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ரக்ஷித்தாராக இருக்கட்டும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அனிமல் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு அவார்டுனா அது சார்லி கொடுக்கலாம். எப்படி நடிச்சிச்சின்னு தெரியல. அதோட எக்ஸ்பிரஷனு இன்னைக்கு பல நடிகர்களால் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப சினிமாவை அதிகம் நேசிக்கிறவங்களுக்கு சரியான படங்கள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நம்புகிறவன் நான். என்றைக்கோ ஒரு மாற்றுமொழி படத்தை எடுத்துகிட்டு எனக்கு இந்த பைசாவே வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 மச்சான்களும் சேர்ந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நின்னாங்க. இன்றைக்கி ஒரு மாற்றுமொழி படம் கேஜிஎஃப் மிகப்பெரிய மெனக்கடலோட கன்னடத்துலேருந்து எல்லா மொழியிலையும் வந்த ஒரு படம். அந்த மெனக்கடலுக்கு ஒரு துளி கூட குறையாது இந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கும் அந்த டாகுக்குமான பாண்டிங், அதை எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க, பிரமிப்பாக இருந்துச்சு. அதோட லெங்க்த் எடுத்தோன்னே சென்சார் சர்டிஃபிகேட்டில் அதோட டியூரேஷன் பார்த்துருந்தேன். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அது தெரியவே இல்லை. முழுக்க அன்பின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஒரு கன்னடத்துலேருந்து அடுத்த கேஜிஎஃப் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அனிமல் லவர்ஸும் கிட்ஸும் கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக இருக்கும். அனிமல் அல்லது பெட் வச்சு பண்ணக்கூடிய படங்களில் இது ஒரு பெஞ்ச்மார்க் படமாக இருக்கும். இந்த படத்தை தந்த குழுவினருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் எனது நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் படம் பார்த்து தான் தமிழ் கொஞ்சம் கற்றுருக்கிறேன். ஸோ எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி. அண்ட் ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு பெரிய டாக் லவர். எனக்கு என்னோட டெபியூ மூவி எந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலான்னு நான் திங்க் பண்ணும்போது சார்லி என்ற ஒரு சப்ஜெக்ட் விட்டு எனக்கு வேறு ஒன்றுமே வரல. ஸோ எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டு அண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நான் ரெடியாக இருந்தேன். ஸோ அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வேறு ஒரு ஹீரோ இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிரிக் பாட்டி நான் அசோசியேட் ஆகிருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஆன்லைன் கம்ப்ளீட் பண்ணி ரக்ஷித் சார் கிட்ட எடிட்டிங் டைமில் கிரிக் பாட்டியோட அப்போ போய் சொன்னேன். அது கேட்டவர் இது செம்மையாக இருக்க கிரண், நம்ம இது பண்ணிக்கலான்னு சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு அவரோட டேட்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சி வேற ஒரு ஹீரோவுக்கு ஆக்டருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இது சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகே கிரிக் பாட்டி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நானே இது ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். கிரிக் பாட்டி பெரிய ஒரு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சார்லியோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒரு 1 இயரில் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது ஓகே இது 1 வருஷத்துல எல்லாம் முடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ வேறு ஆக்டருக்கும் அந்த டேட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரக்ஷித் சார் வந்து நான் பண்ணுற என்னோட டேட்ஸ் ஏஎஸ்என் ஸ்டார்ட்டாக இருந்தது. என்னோடய டேட்ஸ் உனக்கு மேட்ச் பண்ணிக்க
முடியும்னா நான் இது பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு மூவிக்கு ஒரு ஸ்டாரோட டேட்ஸ் கிடைச்சதுனால ஓகே எனக்கு ஒன்றுமே பரவாயில்லைன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு அப்போது பட்ஜெட்டு கம்மி தான் இருந்தது. ஸோ என்னோடய ஐடியாஸ் ரொம்ப பெருசாக இருந்த ஐடியாஸ் இருந்தது. பட் பட்ஜெட்னால நான் எல்லாமே சைடில் வச்சுருந்தேன். ஸோ அப்போது ரக்ஷித் சொன்னார், பட்ஜெட்டை பற்றி ஒன்றுமே கவலைப்பட வேணாம், அது என்ன மைண்டில் வருது எல்லாமே எழுதிக்கோ, ஸோ நம்ம இது பண்ணுறோன்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் யா, அவர் எல்லா ஆர்டிஸ்ட், ரக்ஷித் சார் அண்ட் ராஜ் சார், சங்கீதா அண்ட் என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், நாபின், பிரதீக், அரவிந்த் அண்ட் இன்க்ளூட் பிரமோத் சார். ஸோ இவர் எல்லாருமே மோர் தென் 3 years இதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது தான் எனக்கு என்னோடய மைண்டில் இருந்தது, ஓகே கன்னடாவில் ஒரு சேஃபான ஒரு ஹேண்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. பேன் இண்டியா இது பண்ணணும்னு ரக்ஷித் சார் சொல்லி, அதுக்கப்புறம் பேன் இண்டியாவுக்காக நிறையா பிளான் பண்ணி, எங்கேயும் அந்த ரீஜனல் ஐடியாஸ் எல்லாமே வராத, ஈச் லாங்குவேஜில் அது பார்க்கும்போது அந்த படத்தோட ஒரிஜினல் ஃபீல் வரணும்னு நிறைய ஒர்க் பண்ணோம். அண்டு தமிழில் வரும்போது த ஃபஸ்ட்டு நம்ம கன்னடாவில் ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்குது. ஓகே, தமிழில் வரும்போது இது அப்படியே ஒரு சேஃபான ஒரு கைகளுக்கு இது கொடுக்கணும்னு எங்களுக்கு இருந்தது. ஸோ அப்போ தான் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்தார். அவர் படம் பார்த்து அவருக்கு பிடிச்சி, ஓகே இது நாம் பண்ணுறோம், இது தமிழில் நாம் ரிலீஸ் பண்ணுறோன்னு அவர் வந்தார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேல் சார், அவரும் ரீசண்டாக படம் பார்த்தாரு, எனக்கு அவரோட ஃபீட்பேக்கும் கிடைச்சது. ஸோ டபுள் சேஃபாக இருக்குது இப்போது தமிழ்நாட்டில். ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸோட டீம் கார்த்திகேயன் சார் அண்ட் பவன் சார், கல்யாண் சார், இந்த கான்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டப்பிங் வரும்போது எனக்கு விஜய்குமார் சார் பற்றி ஆல்ரெடி நம்ம ஏடி கார்த்திக் அவர் சொல்லியிருந்தாங்க, அவர் எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இருப்பாங்கன்னு. ஒரு வாட்டி நான் அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவரோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து சாலிகிராமல் ஸ்டுடியோ இருக்குது ருத்ரா மூவிஸில், அங்கே சேகர் சார் மீட் பண்ணோம். அண்ட் காயத்ரி மேம் நம்ம இன்ஜினியர், அவரும் மீட் பண்ணோம். அண்ட் எனக்கு வேறு எல்லா லாங்குவேஜில் ஏஎஸ்என்ல ரக்ஷித் சாருக்கு இருக்கிற வாய்ஸ் இருக்குல்ல, ஸோ அது நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். மலையாளம் அண்ட் தெலுங்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தோம். தமிழில் மட்டும் நான் இந்த வாய்ஸ் கேட்டில்லை, இந்த வாய்ஸ் சூப்பராக இருக்குது, இது ரக்ஷித்துக்கு அவருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொன்னேன். அண்ட் டப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நான், ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு ப்ராசஸ் அது. நான் அவருக்கு டைரெக்டாக சொன்னேன், சேகர் சார் இந்த சில இடத்து நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த மாடுலேஷனு ஈவன் ரக்ஷித் சார் விட நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். நான் ரக்ஷித் சாருக்கு வந்து அதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் விஜய்குமார் சார் தமிழ் அண்ட் தெலுங்கு 2 மொழியில் அவர் தான் எழுதியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டோட சோல் இருக்குல்ல, அதை எனக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருந்தது, அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி அவருக்கு இருந்தது. எங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அதான் நான் சொன்ன வர்றது என்னன்னா, ஒரு படம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலியாக அது ஒர்க் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த அவுட்புட்டுக்காக ஈவன் காயத்ரி மேம் வரைக்கும் சேகர் சார் டப் பண்ணும்போது இதில் சரியில்லை பெட்டர் பண்ணணும்னு அவரும் ஐடியாஸ் அங்கேருந்து சொல்லி எல்லாரும் அந்த அவுட்புட் வர்றதுக்காக. அண்ட் நான் ஒரு கேரண்டி தரேன், இந்த படம் நீங்கள் தமிழில் பார்த்தா டெஃபினெட்லி இது ஒரு டப் படம்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்குது.
எனக்கு 100% கேரண்டி இருக்குது. இது தமிழ் படம்னு நீங்கள் 100% சொல்லுவாங்க. அதுக்கு தேவை இருந்தால் அவ்வளோ டைம் நாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம சிங்கர் அரவிந்த் அண்ட் லிரிசிஸ்ட் மதுரகவி சார் அண்ட் முத்தமிழ் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் அவர் எழுதியிருக்காங்க. ஸோ மதுரகவி சாருக்கு நான் நிறைய டார்ச்சர் கொடுத்துருந்தேன். ஸோ ஏன்னா அந்த சாங்ஸில் நிறைய 2-3 சாங்கில் லாஸ்ட் ஒரு சாங்கு எனக்கு எல்லாமே லிரிக்ஸ் எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் ரெக்கார்டெல்லாம் ஃபைனல் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு கேட்டு இல்லை சார் இதில் கொஞ்சம் டப் ஃபீல் வருது, இன்னும் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கும்போது தான் எனக்கு அந்த தாட் வந்தது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நைட்டில் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணி அவர் இங்கே வந்து அதை பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் சூர்யா சார் எனக்கு கர்நாடகாவில் தலைவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அந்த ஒரு வீடியோ கிளிப்பு செம்ம வைரலாக இருந்தது. நான் ஒரு மோர் தென் 100 times நான் அது பார்த்துருக்கிறேன். அண்டு அங்கே இருக்கிற எல்லா ட்ரோல் வீடியோவில் அது இதில் எல்லாத்துக்கும் கவுண்டர் அதுதான் டயலாக் போட்டிருந்தாங்க. சார் உங்கள் ஒர்க்கோட அட்மையர் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் எஸ் அண்ட் நிக்கில் சார். ஸோ அவர் இந்த பிகினிங்ல இருந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் என்னோட ஜெர்னி 5 years ஆச்சு. ஸோ இவர் மினிமம் 3 years ஆச்சு. இந்த 3 yearsல எல்லாருமே ஏன்னா ஓகே பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்ட் தான் நிறைய வாட்டி போயிட்டு இருந்தது. இன்பிட்வீன் அப்டேட்ஸுக்காக நிக்கில் சார் கூப்பிட்டு நம்ம இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஆர்டிக்கல் பண்ணலாம், ஸோ ஆடியன்ஸுக்கு இப்படி நம்ம போர்ட்ரே பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மீடியா அவரை கூப்பிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணி இந்த கண்டென்ட் நம்ம வெளியில் விடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் ப்ராப்பராக போர்ட்ரே பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் எல்லாருக்கும் இதுவரைக்கும் படம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எங்களோட ஒரு ஹானஸ்ட் எஃபர்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சார்லி இந்த படத்துக்கு சார்லின்னு நான் எனக்கு இதோட காஸ்டிங் பண்ணுறதுக்காக ஸோ நான் ஒரு பப்பி தேவை இருந்தது. அப்போ நிறைய நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு எல்லாருக்குமே சொல்லி எனக்கு ஒரு பப்பி வேணும், இந்த மாதிரி அதை கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன். எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்தாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓகே ஆகலை. ஸோ ஃபைனலி என்னோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னார், அவருடைய யாரோ ஃப்ரெண்டு ஒரு டாகு எடுத்திருக்காங்க, பட்டு அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், தாங்க முடியல, ஸோ யாராவது இருந்தால் அது கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்போ நான் சரி அனுப்புங்க, நான் ஒரு வாட்டி பார்த்து சொல்கிறேன்னு. ஸோ அது அவ்வளோதான் இந்த சார்லி. ஸோ அதோட ஓனரு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி என்னோட படத்துக்கு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறவர்கள். ஸோ விதவுட் சார்லி தெர் இஸ் நோ 777 சார்லி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சக்திவேலன் சார், டைரக்டர் கிரண் சார் அண்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் எழுத வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலாக வந்துட்டு வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 777 சார்லி அப்படிங்கிற இந்த பயணமே ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அது படத்துலேயே ஒரு வாழ்க்கையை சொல்லும், நம்மளுக்கும் அது ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அன்பு. ஒரு மனுஷனுக்கு பணம் இல்லை, காசு இல்லைன்னா கூட அவன் வாழ்ந்துடலாம். ஆனால் அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த மனுஷனும் உலகத்தில் கரெக்டாக இருக்க முடியாது. அப்படி அன்பு அப்படிங்கிறதே கிடைக்காத ஒரு தர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனுக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கூட ஏங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் வருது. அதுதான் அந்த சார்லி. அண்டு அந்த சார்லி அவருக்கு அன்பு காட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தர்மாவுக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்கா அப்படிங்கிற விஷயமே மற்றவங்களுக்கு தெரியும். அவரை மனுஷனாகவே மதிக்காதவங்க கூட
அந்த டாக் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவரையே ஒரு மனுஷனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஈவன் அவருக்கு எனக்கு இவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் அப்போ தான் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்லுவாங்க, ஒரு சோல்ஸ், 2 பியூட்டிஃபுல் சோல்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த 777 சார்லி. அண்டு ரக்ஷித் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். எப்படின்னா ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பார், காமெடி பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணியிருப்பார். பட் இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்துட்டு அவர் பண்ண ஃபஸ்ட்டு படம் மேபி இது தான். நம்மளை எவ்வளோ இடத்துல வந்துட்டு அவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருப்பாருன்றது தெரியாது. அண்ட் எல்லோரும் ஜெயிச்சவங்க கூட படம் பண்ணுவாங்க. பட் ரக்ஷித் சார் வந்துட்டு ஒரு நியூ டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நடிக்க வைக்கிறது கிடையாது, ஒரு நாயை நடிக்க வைக்கிற அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி படம் கொடுத்தார். ஃபஸ்ட் மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ரக்ஷித் ஷெட்டி சார் ஃபார் ஹிஸ் ட்ரஸ்ட். அண்டு கிரண்ராஜ் சார் வந்துட்டு அதை 100% வந்துட்டு அவரோட நம்பிக்கை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், சாரி அவர் பேர் சொல்ல மறந்துட்டேன், இஸ் எ சூப்பர் டைரக்டர் அண்ட் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அட்டகாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்டு அபவுட் கிரண்ராஜ் சார், அவர் வந்து இந்த படம் எழுதும்போதே ஐ திங்க் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த படத்தில் வந்துட்டு பெஸ்ட் படம் எதாக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னா 777 சார்லி பாருப்பா அப்படின்னு அந்த ஜென்ரேஷன் இருக்கவங்கள சொல்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம் எடுத்திருக்காரு. இட்ஸ் கோயிங் டு லிவ் ஃபார் மோர் தென் 100 years. அப்படி ஒரு லைஃப் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான் சிரிப்பு வரும். இனி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னாக்கா ஒரு புன்னகைப்போம். வார்த்தையாலேயே விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி கண்ணீர் வர மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டது வச்சுருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கிரண்ராஜ் சார். அண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணீர் விட்டோம்னா கண்ணு மட்டும் சுத்தாகாது, நம்ம மனசும் சுத்தமாகும். அந்த மாதிரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு கிரண்ராஜ் சார், ரக்ஷித் சார், ராஜ்பி ஷெட்டி சார், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமா சேர்ந்து இந்த படம் புடிச்சு நம்ம வெளியே வரும்போது நம்ம மனசை சுத்தப்படுத்தி அன்போடு அனுப்பி வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் ரக்ஷித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கிரண் சார் இந்த சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் இப்படி இந்த சப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கிரண்ராஜ் நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இந்த டார்ச்சர் சாங்லேயே பார்த்துருப்போம். சார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஷாட் வந்து 70-80 ஷார்ட்ஸ் போயிருக்கு. அது டெஃபினட்டாக பட்ஜெட்டை தாண்டி தான் போயிருக்கோம். ஆனால் அந்த கதை மேலேயும் கிரண் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வெற்றியை தேடித்தரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. Rakshit sir, I just want to thank you for 2 things. Thanks for giving such a beautiful movie for Indian film industry. And thanks for giving such a beautiful friend for our life, Kiran. And next, Kiran sir பற்றி சொல்லணும். கிரண் சார் அவரோட மேக்கிங், அவரோட இது எல்லாமே வந்து நம்ம திரையில் பார்ப்போம். ஜூன் 10க்கு அப்புறம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க போகிறோம், இந்தியா முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் பர்சனலாக கிரண் கூட மூவ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கிரண் ஒரு குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். கிரண், வித் யுவர் பெர்மிஷன் ஐம் கோயிங் டு இமிட்டேட் யூ. ரக்ஷித் சார் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்த சார்லி வந்து தர்மாவோட ட்ராவலிங் தான், நீங்கள் நிறையெல்லாம் நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொன்ன உடனே விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லுவார். நான் பேசி முடித்த உடனே ஓ பர்ஃபெக்ட், இது போதும் அப்படின்னு விஜயகுமார், இல்லை சார் அது டைலாக் சரியாக உட்காரல, 1 more போகலாம் அப்படின்னுவார். அப்படியா, அது எனக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னுவார். ஓகே சார் 1 more போயிடலாம். மறுபடியும் 1 more போன உடனே எக்ஸலண்ட், இது போதும் அப்படின்வாங்க. ரெக்கார்ட் பண்ண காயத்ரி, இல்லை இது தர்மா டோன் மாதிரி, இல்லை 1 more போகலாம் அப்படின்வாங்க. 2 பேரையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சரின்னு 3வது வாட்டி 4வது வாட்டிலாம் டேக் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டேக் போகும். விஜயகுமார் சாரையும் காயத்ரியும் கிரண் பார்த்துட்டு, இப்போ நான் என்ன சொல்லணும், எக்ஸலண்ட் சொல்லணுமா இல்லை 1 more சொல்லணுமா? தேங்க்யூ கிரண், லவ் யூ. அடுத்ததாக பட் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன், பட் ஜூன் 10க்கு அப்புறம் நான் இதே தான் பாகுபலி திரைப்படத்தில் பிரபாஸ் சாருக்கு பேசிட்டு வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்திய திரை உலகம் பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின்னு பேசுவாங்கன்னு சொன்னேன். அப்போ என்னை யாருமே நம்பலை. இப்போ சொல்கிறேன், ஜூன் 10க்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் தன்னுடன் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு இயக்குனராக கிரண் வருவார்.
அடுத்து நம்ம விஜயகுமார் சார், அவர் வந்து ராஜமௌலி சாரோட அசோசியேட். ஸோ அங்கேருந்து வந்ததுனாலேயே என்னவோ தெரில, பர்ஃபெக்ஷன் டு த கோர் பார்ப்பார். டைலாக் வந்து கேஷுவலாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் கூட 83 மூவி அவர் தான் டைலாக் ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து அடுத்து இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோக்கும் தேங்க் பண்ணுவோம். ஆனால் சார்லி 777 திரைப்படத்தில் தர்மாவுக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கூப் மச் ஆஃப் யுவர் டைம். இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க சிறக்கட்டும். இதை போல ரக்ஷித் சார் எப்படி கிரண் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி பல இயக்குனர்கள், திறமையுள்ள புது இயக்குனர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தின் வெற்றி வாய்ப்புகள் எனும் கதவுகளை திறக்கட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர பல மக்கள் சற்றே தன் இயந்திர வாழ்க்கையை மறக்கட்டும். பரம்மா ஸ்டுடியோஸின் புகழ் உலகம் முழுக்க வெற்றி கொடி கட்டி பறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உயிரளித்த பெற்றவருக்கும், அழைப்பு விடுத்த அன்பானவர்களுக்கும், தமிழ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார், Rakshit sir, please do a lot of good movies like this. You will be always in our prayers, sir. Baba will be always with you. And நன்றி. வெற்றி திருமகள் என்றும் நம்மை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கிக் கொண்டு வாழ்த்த வந்த நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம் இந்த திரைப்படத்திற்கு பலம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார்லி இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், உயிரை ஈனும் ஜீவன் அப்படின்ற ஒரு பாடல். கதாநாயகனுக்கும் நாய்க்கும் இடையே உள்ள ஒரு அன்பை, ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவங்களுக்கு இடையில் உள்ள பாசத்தை எழுதுகிற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிச்சு. அந்த பாடலை கொடுத்த இயக்குனர் கிரண்ராஜ் மற்றும் இசையமைப்பாளர் நொபின் பால் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோட இந்த படத்தில் வந்து மதுரகவி சார், அப்புறம் மோகன்ராஜா சார் அவங்களாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து எங்களுக்கு மொழி மாற்று திரைப்படம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாடலுக்கு பாலமாக இருந்த இயக்குனர் குழுவில் உள்ள நிமிஷா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அதை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Hi everyone, my name is Rakshit Shetty and I'm an actor director from Kannada. And in this film I have played a role of veterinary doctor. So I too love pets. And the reason that I really wanted to involve in this project is how well made this idea was and what they were as a team trying to execute. I really like Rakshit Shetty and Kiran Raj and their effort, because as a director, even I'm a director, but I wouldn't spend 5 years on a movie, because it takes a lot of courage and lot of determination to make a movie which the world can watch and any person in the world can claim this movie connected to us and this is our movie. And thank you so much Kiran Raj and Rakshit and Paramma for making me a part of this movie, and thank you Stone Bench for helping us to reach out the wider audience, because it's always a good cause when art crosses boundary and reaches all the heart. And thank you so much for opening your hearts to us, and do support us, and I can promise you it's a good movie, and do watch it, and June 10th it's releasing, and do support. Thank you. Hi, good afternoon everyone. Thank you so much for being here for the press and media. நான் மேடை ஏறி போகும்போது திரும்பி வணக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நேராக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா சக்தி சார் வந்து திரும்பி வணக்கம் சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து வணக்கம் சொல்லும்போது ஐயோ எனக்கு தெரியாது, ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஐ எம் அப்பாலஜைசிங் ஃபார் தேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் திஸ் ஃபிலிம் has been I would say we are very lucky and honored to actually present this film தமிழில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா Rakshit has been
Mr. Rakshit Shetty has been a great friend of us, you know, from 2016 through one of our friend Pavan, who heads the marketing for Stonebench. So apparently there's been a lot of non-filmy things is what we've been used to. Like, you know, நாங்க போவோம் பெங்களூர் போவோம், we just, you know, spend a lot of time together. And அப்பப்போ நடக்கும், but it's been a very strong bond and relationship that has started. And when this thing, I think last year when they had finished the film, you know, they really want to showcase the film to us, you know, so that it can be presented under Karthika Subburaj, so it can have a wider reach. When me, Karthik, and my partner Kalyan, when we all watched it, I think there were no words to explain it. அது வந்து ரொம்ப ஒரு பேசிக் டிராஃப்ட் வெர்ஷன் தான், எடிட் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னன்னே இட்ஸ் லைக் வி ஆர் லைக் ஸோ அமேஸ்ட், என்னடா இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க எப்படி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டைம் இஸ் மணி அப்படின்றது பீப்புள் ஆல்வேஸ் பீன் சேயிங் தட், பட் திஸ் டீம் நோ டைம் இஸ் பேஷன். ஏன்னா தேவ் பீன் சிட்டிங் அண்டர் திஸ் ஃபார் 4.5 years, and I'm like, hats off to you for, you know, for being so passionate about films and trying to give such beautiful films to the world. And this gives us more energy and opportunity to express ourselves. And as a production house, Nagalonu, we have to try to reach much more bigger benchmarks in terms of what we are trying to do. And the good thing right now is where the diversification is happening across. So Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi, அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி it is all pan-Indian films actually. ஏன்னா எங்கே போனாலும் they are talking about Indian films. It's not any more regional is what it is. So அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது continuous of certain films which has come, I think Charlie is going to set the same benchmark, or if God wish and if you all wish, it can even cross the benchmark over there. So hats off to Mr. Rakshit Shetty, Mr. Kiran Raj, the director, a young chap, a sweet chap, you know. He's been traveling with Rakshit for almost 8 years, and Rakshit being a great actor and a very big personality over in the Kannada industry, giving an opportunity to a young talent who's been associated with him is something that every talent should actually follow. So that brings up lots and lots talents to the industry. So Kiran has done an absolutely brilliant job. And Raj, I've seen your film. I have not got an opportunity to interact, but it's been amazing in terms of your direction and action. And the heroine also has played a wonderful role. And only one thing which Mr. Shakti sir sonar actually. Shakti sir has been a great friend, and thank you so much for giving a few good words about the organization and the passion that we drive towards. ஒரு அனிமல் ஆக்டர் அப்பர் ஆக்டருக்கு ஒரு அவார்டுனா சார்லிக்கு, I would actually compete and say best actor, if you have an award, try to compete with Charlie and try to back the award is what I would say actually, because unbelievable. அது எப்படி, ஐயோ, அது நான் பெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. என் வீட்டில் ஒரு பெட் இருக்குது, இட்ஸ் கால் மார்வெல். நாங்கள் ரொம்ப இருக்கோம், பட் அதை சும்மாவே சொல்கிறத கேட்காது. அதை ஒரு படத்தில் எக்ஸ்ப்ரெசிவாக கண்ணு பேசுது, வாய் பேசுது, கை பேசுது, கால் பேசுது. ஐ எம் லைக் இட் வாஸ் ஸ்டன்ட் அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், அண்ட் ஐ வுட் ரியலி லைக், given an opportunity, few more films, we should work with Charlie and make Charlie as a brand, you know. I think you have a great IP in your hand. You should make use of it, Rakshit and team. And coming to the Tamil version, அதாவது இந்த படத்தை தமிழில் அதுக்கு ஒரு பரிமாணம் கொடுத்து, அது ஏன்னா டப்பிங் படம் அப்படின்ற ஒரு விஷயம் ஐ திங்க் இட்ஸ் நாட் எனிமோர். ஏன்னா people have made sure அது சிங்காக ஆகட்டும், அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதாகட்டும், ஐ திங்க் இந்த விஷயத்தில் the credit goes to the entire dialogue artist, the dubbing artist, the writers, the lyric writers, the singer. I think முடிஞ்சா அது ஒரு தமிழ் படம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. If you can figure it out, then we would happily accept it and learn from, you know, if there is anything over there. So it's been a great journey, and the Shakti Film Factory அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. So we hope it will have a good grand release along with the other films. And at this juncture, I would really like to thank my brother-in-law Karthika Subburaj as well, who has been a great support in our journey, and my partner Kalyan and Pavan, who also been, you know, without them I wouldn't be standing here. And last but not the least, SJ Surya sir. I think Stonebench என்ற நிறுவனம் 2013 வேற ஒரு விஷனுக்கு தொடங்கணும். அப்போ 2014 முதல் லான்ச்லேயே எஸ்ஜே சூர்யா சார் சில வார்த்தைகள் சொன்னார். அதை நான் நேற்று போய் ரீவிசிட் பண்ணால் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹீஸ் பீன் அ ஃபேமிலி, அண்ட் ஹீஸ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் ரைட் ஃப்ரம் day one.
and long way to go for her. And thank you so much for supporting us all the way. And we will be looking forward for your support in the future as well. And all the very best to Charlie 777. Hope we will all celebrate much more after the release of the film. Thank you guys. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Good evening everyone. First of all, thank you everyone for gracing this occasion with your presence. 777 Charlie. This film is a very special film to me compared to any films I've done until now. This film definitely takes a special place in my heart because this is one film which probably helped me to blossom something here. I have always believed that every film I have taken part in, by the time I have finished that film, I am supposed to grow as a human because that's how I see my work as that, because I give my 100% to my work and probably 75 to 80% of my lifetime will be spent here. And if I'm spending so much time on something, if I'm passionate about something, then probably that has to be playing a major role in my life as well. And 777 Charlie came into my life at a point where I was a very logical person and probably had lost touch with emotions for a certain period of time. And when I wanted to explore it back, that's when 777 Charlie happened to me. So, people have been thanking me that, I gave an opportunity as a producer or I gave an opportunity as an actor. But to be frank, this film was destined to happen, and it came into my life and changed a lot of things which probably I can't explain it here. So Charlie, not just 777 Charlie the film, but also Charlie, she where is she? No, she's not acting anymore. She's retired. She's made enough money already for herself. So when this film was ready, there was time, this film got ready almost 1.5 years back. And when during the pandemic, we had to take a call that should we go to OTT or should we wait? Because since I had produced the film, it was also more I wait, it is also the burden keeps increasing. So we had to take a call, and then so I asked Kiran Raj, what do you think? So Kiran Raj told me that the music is not ready yet, the background score is not ready yet, but the edit is final. We have already dubbed the film. I can show you a version of the film with the reference music. So then I was like, okay, fine, let's watch the film and then decide probably should we go for OTT or then or wait for a theatrical release. So one day he showed me the film, and once when I watched the film, I was so moved by the film that I was very sure that whatever this is, this experience has to be experienced in theater. And that is when, this is 1.5 years back, that is when we decided that however long we have to wait, let the pandemic get over, let people come back to theater. Once we know that people are rushing back to theaters, only then we'll release the film. Because when you watch this film in theater, lately I watched it in DTS studio, and by the end of the film, the kind of experience what you have is something different. It's something magical. Probably I personally have not had that experience at all in my life in a theater. It's something magical. It's something divine, and so the divinity is here. Someone who can show you unconditional love, and as I said, it changed a lot of things inside me as well. So when we decided that we are going, theatrical, I also decided at the same time that we had observed one thing in during the pandemic,
that the dog was a best friend to most of the families. You know, everybody was locked down inside their house, and everybody had a dog which probably helped them to survive. You know, because of the love what the dogs give. And we started observing that, you know, you open social media, there's dog videos everywhere. So we knew that there is a market. Not every film has to be a pan-India film, but when you have a product and you know there is a market, also when you're very sure about the film, and when the film is spreading a good message, then, you know, it becomes your duty that, you know, you should explore the market and make sure that the film reaches everywhere. Also, the kind of effort what the whole team has put behind this film, especially Kiran Raj, it is completely his dream and passion which has come on screen. Probably, you know, the kind of life he has seen, because of that he could write and bring those emotions on screen. Me being a writer or director, or Raj also a director, writer or director, we keep saying that, you know, we can't make this film for sure, because this is a complete different genre of a complete different director, which only can come from, you know, someone who has seen life like Kiran Raj. So I am, to be frank, thankful to Kiran Raj for, you know, making me a part of this film. And so yeah, so when we decided to go pan India, the first thing what we had in mind was that whoever we get associated with, they should believe in the product as much as we believe in, because that's the only way that, you know, they will take the film on their shoulders. And the first you know, team which came on board was Stonebench Productions, because obviously, you know, I'm a very, you know, introvert. I don't talk to a lot of people, and other than my industry people, I mean, I don't talk in my own industry also. I don't know a lot of people. So yeah, so outside my industry, I think the only team I knew was Stonebench Productions, Karthika Subburaj and his friends. That is because every award function I go, I just go, take my award and come back. But this is one award function where Karthik Subburaj had come, where you know, I had gone for Ulidoru Kandante and they had come for Jigar Thanda. So that was the first team who came and spoke to me, and, you know, the interaction started happening. And since then, when I come to Chennai, I meet them, I party with them. They come to Bangalore, they come to my place, and, you know, we party. But we normally we, you know, talk about films. And so I told them, you know, you guys watch the film and see what do you think about it. And once they watched the film, they were very keen. You know, they loved the film, and so that was reason enough for me that, yeah. And Stonebench is always known for, you know, bringing different kind of you know, concepts in Tamil. So I think it was the right association, you know, because I could rely on them completely. You know, I don't even have to think anything about what's happening in, you know, for Tamil release, because they know how to, you know, make it reach. How do you reach the audience? So thank you, Karthik, for, you know, being a part of this journey. Thank you, Karthikeyan, for being a part of this journey. Thank you, Pawan. Thank you, Kalyan. And thank you, everyone from Stonebench Productions. Yes, I think that's all. Thank you, S.J. Surya sir, for, you know, gracing your presence in today's event. And thank you, Vijay sir, for, you know, your amazing support when it comes to dubbing. You have done both Telugu and Tamil both this time. And thank you, Shekhar sir, for dubbing for me, because this is one thing which I don't know if I should be proud about or should be jealous of. You know, Kiran came and told me that, you know, Shekhar sir, his Tamil dubbing, he's outdone you. So I was like, okay, outdone me then. I should come and, you know, learn dubbing from you then.
because dubbing is something which I, in the whole part of filmmaking, dubbing is something which I hate the most, because you have done something on set, but now you have to go and recreate it, get into that emotion once again, and how do you recreate that voice? So I think that is a talent on its own, and thank you so much for being what you are. You have done a great job in ASN also and here as well. Thank you everyone once again. Thank you. ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க எல்லாரும் பாராட்டின சார்லி அவங்களோட ட்ரெயினர் பிரமோத் சார் இருக்காங்க. ஸோ பிரமோத் சார் ஒரு வார்த்தைகள் நீங்கள் அவங்களையும் பேச வைக்கலாம்னு நீங்கள் அடுத்தது. Thank you, Karthik sir, for inviting the whole team for this beautiful event. Firstly, let me thank my hero, Rakshit Shetty sir, and my director, Kiran Raj sir, for giving me this diamond opportunity. Initially, it was committed for, it was planned for 8 months project. So later, when we started to shoot the puppy portion, we got to know that this is not a process of shooting for 8 months or the completion for the 8 months. So we got prepared. The puppy portion, what you see in the movie, for the first 20 minutes, it took 8 months to 1 year to shoot it. So we got to know, yes, the remaining 80% of the movie, obviously this would go beyond 3 years. Karke, we were ready of it. The one good thing, or the one thing which I realized recently was, I don't think so. Fast forward after 4 years, I recently realized that this movie couldn't be done anyone in the industry other than Kiran sir, because literally I've seen him from the day one. Maybe be it as a posters. Each posters is conveying some message to the people. I don't know how many know about this. Let me talk to you on this in the later stages. On every activities, I mean, here on the dais, we heard that Charlie's emotions was a beautiful. What I really say is, all this emotion part, whatever the Charlie has done, the activity, maybe an activity or the emotions part, all the credit has to go to the director, because it's not so easy, whatever on his paper, to bring it on the screen. The way he used to explain me, I used to tell him, whenever we meet at the Charlie's house to plan for the training, the way he used to create the image in my mind was making me to train Charlie so easily. So that's how I used to bring out the visualization in my mind for each and every activity. I always tell him that, me or Charlie is just a reflection of yours, of his. Thank you, Kiran Raj sir, very much. I have a lot more words to speak, but I hope this is enough. I have to thank Rakshit sir also, because I have to seriously appreciate his patience throughout this movie. There were shots and the scenarios where Charlie and Rakshit sir alone has to act. It was not so easy. It was not so simple. Some cases, we used to handle Charlie behind the camera, where in some cases, some frames, Rakshit sir has to show his performance, also get the performance from Charlie. That was a great challenge for us. However, this movie is going to be released on June 10th. It's our humble request to come to the theaters and watch the movie. And yes, thank you.